ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை இது கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஒரேகனோ சீசனிங் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம ஈவனாக இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு கிண்ணத்தில் 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக வேணாம், கொஞ்சம் மீடியம் சைஸில் உருண்டை பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி பிடிச்சு விட்டுட்டு சீஸை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீஸை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீஸ் வெளியே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பிரெட் க்ரம் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப். பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி நல்லா கோட்டிங் பண்ணிக்கோங்க. 2 வாட்டி கோட் பண்ண போகிறேன் நான். ஒரு தடவை கோட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா தண்ணியில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு தடவை நல்லா கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 வாட்டி கோட் பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 4 பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.